வெல்கம் டு ராமேஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சும் போது நம்ம பால் காய்ச்சும் போது நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அது பொங்கி கீழே விழுந்துடும். ஸோ அந்த அடுப்பெல்லாம் ரொம்பவே நாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பால் பொங்கி வர்றத அது கீழே விழுகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம உட்டன் ஸ்டிக், அதாவது நம்ம உட்டன் கரண்டி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். அதை நீங்கள் அந்த பால் பாத்திரம் மேலே வச்சுட்டிங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த பால் பொங்கி உங்களுக்கு கீழே விழுகாது. நம்ம ஏதாவது ஃபோன் கால் வரும்போது, இல்லைனா ஏதாவது காலிங் பெல் வரும்போது நம்ம அப்படியே பால் வச்சுருக்கிறது அப்படியே மறந்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உட்டன் ஸ்டிக்கை மேலே வச்சுட்டிங்கன்னா, அந்த கரண்டியை வச்சுட்டிங்கன்னா அந்த பால் பொங்கி வராது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது. உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும்போது நல்ல உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலில் நான் 2 பக்கமும் நல்லா கீறு போட்டுக்கோங்க. அதை கட் பண்ண தேவையில்லை. அந்த தோலை மட்டும் லேசாக கீறல் போட்டால் போதும். இந்த மாதிரி கீறல் போட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது அது உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக நம்ம உரிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியான, அதாவது ரொம்ப சீக்கிரமாக நம்ம அந்த உருளைக்கிழங்கு தோலை நம்ம உரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா 4 பக்கமும் 4 கீரை போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே, அப்புறம் நடுவில். இந்த மாதிரி கீரல் போடும்போது உங்களுக்கு வேக வச்சு எடுத்தும்போது ஈஸியாக பீல் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சுட்டு அப்படியே ஒரு சில் தண்ணியில், நம்ம ஒரு பாத்திரத்தில் சில் தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கை, ஹாட்டாக இருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம போட்டுட்டு பீல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம உருளைக்கிழங்கை பீல் பண்ணிடலாம். இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே சூடாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு தான் நம்ம பீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஈஸியாக பீல் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம சாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்கூலுக்கு போகிற சாக்ஸு, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர சாக்ஸ்லாம் இருக்கும். அதே போல் ஃப்ளோர் மேட்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லு அதிகமாகவே வரும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்மெல்லும் இருக்கும், அந்த அழுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதை நல்லா ஊற வச்சு துவைக்கிற அந்த மோடில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கெல்லாம் தண்ணி சேர்த்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வாஷிங் பவுடர் சேர்த்துட்டேன். வாஷிங் பவுடர் சேர்த்துட்டு இதில் நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். யூஸ் பண்ண லெமனே சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண லெமனை இந்த வாஷிங் மிஷின் சுத்தம் போதே நம்ம சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் நல்ல ப்ளீச்சிங் பவர் இந்த லெமனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆசிட், அந்த லெமனோட ஆசிட் எல்லாமே அந்த மேட், அந்த ஃப்ளோர் மேட் ஆகட்டும், இல்லைன்னா சாக்ஸில் இருக்கிற ஸ்மெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக உங்களுக்கு க்ளீனாக துவைச்சி கொடுத்துரும். கண்டிப்பாக இந்த டிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளோர் மேட்டு, இந்த சாக்ஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் ஹேண்ட் வாஷுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த லெமனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்து நம்ம அலசிக்கலாம். ஃபோர்த்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, அதே லெமன் வச்சு தான். இதே மாதிரி பால் காய வைக்கும் போது சம்டைம்ஸ் மறந்துட்டு, இல்லைன்னா ஏதாவது பண்ணும்போது அந்த பால் பாத்திரம் நல்லா கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டப்புறம் அதில் நம்ம யூஸ் பண்ண லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணி அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெமன் பார்த்திங்கன்னா, அந்த லெமன் அந்த கருப்பாக ஒட்டியிருக்கிற பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிற அந்த இதெல்லாம் ஈஸியாக எடுத்துரும். இதையே நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ஆற வச்சப்பட்டோம் நான் சோப்பு போட்டு நல்லா அந்த ப்ரஷ் விட்டு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் அந்த அடிப்பிடிச்சிருக்கிறதெல்லாம். இன்னும் நல்ல எஃபெக்டிவாக வேணும்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா வேணால் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இதிலே கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம வச்சு ப்ரஷ் வச்சு சேர்த்தாலே, அதாவது நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, ஆனியன் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நம்ம நைஃப் இல்லாமல் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த தோல் பீல் பண்ணுவீங்களா, அந்த பீலர் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணியே நீங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். அதே போல் ஆனியனோட அந்த
பீசஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸா வரும். ஸோ இந்த மாரி ஆனியன நீங்க வந்து சாலட்டு, அப்புறம் வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த குக்கிங் டைமும் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கும். ஸோ நார்மலா நைஃப்ல கட் பண்ண அந்த அந்த தின்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பீலர்ல வச்சு கட் பண்ற அந்த ஆனியன் தின்னும் ரொம்ப வந்து சின்னதா இருக்கும். அதேபோல நீங்க நைஃபை விட நீங்க பீலர்ல சீக்கிரமாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசரத்துல நைஃப் இல்ல அப்டின்னா கூட நீங்க இந்த மாரி பீலர் வச்சு கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கட்டிங் போர்டு. அதாவது கட்டிங் போர்டு வந்து நம்ம நார்மலா வச்சு கட் பண்ணும்போது அது ஈஸியா வந்து மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம கையெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். வெட்டுறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. அந்த சமயத்துல நீங்க கட்டிங் போர்டுக்கு கீழ டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து நியூஸ் பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த மாரி நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த கிரிப்பிங் வந்து நல்லாருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்க ஈஸியா ஃபாஸ்ட்டாவே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 7th டிப் பார்த்தீங்கன்னா, நைஃப் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய கேஜெட்ஸ்லாம் கிடைக்குது. நைஃப் ஷார்ப்னரே கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்து அது இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே வந்து ஈஸியாக வந்து நைஃபை வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு செராமிக் பவுல் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செராமிக் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பவுல் நம்ம திருப்பி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணும்போது உங்களுக்கு நைஃப் சூப்பராக ஷார்ப் ஆகிடும். நைஃப் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சிசர்ஸை கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். செராமிக் பவுல் இல்லாட்ட வந்து நீங்கள் கப்பு பீங்கான் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக நைஃபை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு. நம்ம 8th பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து உருளைக்கிழங்கு உங்களுக்கு 2 வாரம் 3 வாரம்னாலும் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வாரம் நம்ம வந்து விட்டுட்டோம்னா அந்த உருளைக்கிழங்குலேருந்து சின்ன சின்ன மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். அது மொட்டுக்கள் வந்து அப்படியே சீக்கிரமாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு அழுக ஆரம்பிக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுற அந்த கூடையில் ஒரு ஆப்பிள் இல்லைனா 2 ஆப்பிளை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பிளோட அந்த ஸ்மெல்லு அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கை சீக்கிரமாக அழுக விடாது. ஸோ அந்த டிப்பும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 9th டிப் பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு இஞ்சி நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே நல்லாயிருக்கும். இந்த டிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்து வரைக்குமே அந்த இஞ்சி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சியோட அந்த மொனை பார்த்தீங்களா இருக்கும். அது வந்து அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த இஞ்சிலேருந்து அங்கேருந்து தான் வந்து தண்டு வரும். ஸோ அந்த பகுதிகளை மட்டும் நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த அப்புறம் தோலை வந்து ரொம்ப சீவ வேண்டாம். லேசாக வந்து சீவினா போதும். தோலை மட்டும் லேசாக வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டில் தான் பெஸ்ட் ஐடியா. ஸோ பாட்டில் எடுத்துக்கலாம். பாட்டிலில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த இஞ்சி மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நல்லா நம்ம தோல் சீவிட்டு வச்சுருக்கிற நல்லா கழுவி வச்சுருக்கிற இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துட்டு இஞ்சியை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு 3 மாதம் வரைக்குமே அந்த இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியிலே இஞ்சி இருந்ததுனால கொஞ்சோண்டு மேலே வழுவழுப்பாக இருக்கும். அந்த வழுவழுப்பு மட்டும் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்குமே அந்த இஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக அழுகாது. இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிப் பார்த்தீங்கன்னா, பாட்டில்ஸை வந்து நம்ம கழுவி வச்சுருப்போம். வச்சுட்டு வெயிலில் காய வச்சாலும் உள்ளே சம்டைம்ஸ் வந்து ஈரப்பதம் இருக்கும். இல்லாத வாடைகள் வரும். அதாவது எந்த பாட்டிலாக இருந்தால் அதாவது வாடை வரும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது டிஷ்யூ பேப்பர் இல்லை, இது வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அந்த பாட்டிலில் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டிங்களா அந்த நியூஸ் பேப்பர் வந்து எல்லா தண்ணியும் அதே மாதிரி வாடையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பாட்டிலும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.